வணக்கம். நான் வஜினா பாலகிருஷ்ணன். அகில இலங்கை ரீதியில் 32வது இடத்தினையும் வணக்கம். நான் வஜினா பாலகிருஷ்ணன். நான் காப்போத்த 2023ஆம் ஆண்டு உயர்தர பரீட்சையில் தோற்றி 3A பெறுபேற்றை பெற்றுள்ளேன். அகில இலங்கை ரீதியில் 32வது இடத்தினையும் யாழ் மாவட்ட ரீதியில் 1ஆம் நிலையை நான் பெற்றுள்ளேன். இது நான் முதலாக படித்த பாடசாலை சாந்தி சிற்றம்பல வித்தியாசாலை. அங்கு படிக்கும்போது எனக்கு பெருசாண்டு தெரியாது. கொலசிப்பு கூட 99 மார்க்ஸ் தான் எடுத்தேன் நான். ஆனாலும் OL 6ஆம் தரத்துக்கு பண்டத்திருப்பு பண்கொள்ளிதர பாடசாலையில் சேர்ந்து AL வரை அந்த பாடசாலை தான் கல்வி கற்றேன் நான். OL 5A 3BS தான் எனக்கு ரிசல்ட்ஸ் வந்தது. ஆனாலும் AL 3A எடுக்கணும், அதுவும் பெஸ்ட் ரேங்க் எடுக்கணும் நான் முதலே என் மனதுல நினைச்சேன் நான். அதுக்காண்டி நான் நிறைய கஷ்டப்பட்டேன் நான். முதல்ல எனக்கு முக்கியமானது என்னுடைய அம்மா அப்பா தான். என்னுடைய அப்பா மீன் வியாபாரம் தான் செய்யறவர். ஆனாலும் அடிக்கடி சொல்லுவார், படிக்கணும் என்ன ரிசல்ட்ஸ் எடுக்க பாப்பமெல்லாம் சொல்லுவார். எல்லாம் நான் எடுப்பேன் என்ற மாதிரி மனதுக்குள்ள இருந்தேன் நான் எடுத்துட்டேன். அம்மா முதல் முக்கியம் அம்மா தான். எல்லாம் அம்மா சொல்லி ஏதாவது நினைச்சாண்டதான் எனக்கு எல்லாம் கிடைக்கும். முதல் கூட எனக்கு 7ஆம் தரத்துல படிக்க எனக்கு 77 தான் தமிழுக்கே வந்தது. அதுக்கு முதல் எனக்கு 50 வந்தது. ஆனாலும் அம்மா சொல்லுவா, நீ எடுப்ப என்று சொன்னதாலதான் நான் தமிழுக்கு 7ஆம் தரத்துல 2ஆம் தரம் 77 மார்க்ஸ் எடுத்தேன் நான். அதுக்கு பிறகுதான் படிச்சு கடைசியா எனக்கு 90 மார்க்ஸ் தமிழுக்கு வந்தது. எப்படியாவது இந்த ஃபைனல் எக்ஸாமில நான் எழுதினான், எப்படியாவது எனக்கு 93 94 மார்க்ஸ் கிட்ட தமிழுக்கு வருமென்று தான் மனதுக்கு நினைச்சேன் நான். அது மாதிரி பெஸ்ட் ரேங்க் எடுக்கணும்னு ஆசைப்பட்டேன் நான். அதை எடுத்துட்டேன். முதல் முக்கியம் இதை எடுத்ததுக்கு என்னுடைய அம்மா அப்பா, அதோட என்னுடைய பாடசாலையில படிப்பித்த ஆசிரியர்களும் சரி, என்னுடைய டியூஷன்ல படிப்பித்தின ஆசிரியரும் சரி, எல்லாருமே என்னை தட்டி கொடுத்து தான் என்னை உயர்த்தி விட்டவினம். குறிப்பா என்னுடைய பாடசாலையில படிப்பித்தின தமிழ் பாட ஆசிரியர் சுவானந்தினி ஆசிரியர் அவா எனக்கு படிப்பித்தினவா. அதோட குகபரன் சார் எனக்கு படிப்பித்தவே இல்லை ஸ்கூல்ல. ஆனாலும் எனக்காக அவர் படிப்பித்தினவர். தமிழர் வினா போட்டிக்கு என்னை கூட்டிக் கொண்டு போய் நேஷனல் வரைக்கும் என்னை கொண்டு போய் விட்டவர். அவர்கிட்ட தேடல் தான் தமிழுக்கு எனக்கு கூடவே வர வச்சது. அவர் நிறைய புக்குகளை தருவார் தமிழறிவுக்காக. அப்படி தேடித்தான் நான் உண்மையாவே தமிழ்ல இப்படி ஒரு நிலைக்கு அடைஞ்சதே அவர் தான் காரணம். அதை விட என்னுடைய டியூஷன் சார் தமிழ் குகன் சார், அவர் அடிக்கடி எக்ஸாம் வைப்பார். நாங்க கூட மார்க்ஸ் எடுக்கணும்ன்றதுக்காண்டி எங்களுக்கு நிறைய பரிசெல்லாம் தருவார், கிஃப்ட் எல்லாம் தருவார். அப்படி அந்த கிஃப்ட் கூட எனக்கு தான் பெஸ்ட் கிடைச்சது. அப்பக்கே நினைச்சு நான் நிச்சயம் நான் எடுக்கணும், ஃபைனல்ல நான் தான் பெஸ்டா வரணும்ன்ற மாதிரி நினைச்சு தான் எக்ஸாம் எழுதினான். குகன் சாருக்கு நான் நன்றி சொல்லணும், குகபரன் சாருக்கு நன்றி சொல்லணும், முசா டீச்சருக்கு நன்றி சொல்லணும். அதோட என்னுடைய ராமா சார் டியூஷன்ல படிப்பினவர் கணேஷ் சார், அவர் உண்மையாவே அவர் சொல்ற ஒவ்வொரு கருத்தும் ஒவ்வொரு ஆலோசனைகளும் எங்கள் மனதுல நல்லா பதியும். ஏன்னா அவர் என்ன படிப்பை தாண்டி நல்ல நல்ல விஷயங்களையும் எங்களுக்கு சொல்லுவார். இப்படி படிக்கணும், படிக்காம விட்டா பிரச்சனை வருமானலாம் சொல்லி நிறைய கேள்வி கேட்டுக்கொண்டே நிற்பார். டியூஷன்ல அடிக்கடி கேள்வி கேட்பார். அதுல கூட எடுக்கிற வேற போட்டிகள் அவங்களுக்குள்ள இருக்கும். அப்படி போட்டியா அவர் கேள்வியெல்லாம் கேட்டதாலதான் என்னால் எடுக்கவே முடிஞ்சது. அதோட என்னுடைய டிராமா நான் 2 இடத்துல படிச்சேன் நான். ஒன்று பைசர் என்ற ஒருத்தர், அவர்கிட்ட நான் படிச்சேன் நான். அவரு நிறைய டியூட்டிகள் எல்லாம் தந்தேன் படிப்பித்தினவர். அதோட என்னுடைய ஸ்கூல் சார் டிராமா அவையும் முதல் ஸ்டார்ட்ல ராய்வால் மிஸ் படிப்பித்தினவா, அவாம் எனக்கு அழகா படிப்பித்தினவா. அதோட டேசன் சார் சயனா மிஸ், அவையும் எனக்கு நல்லா படிப்பித்தினவினம். அடுத்தது ஜோக்ரவி எனக்கு ஜோயினி டீச்சர் படிப்பித்தினவா ஸ்கூல்ல. டியூஷன்ல பிரபாகரன் சார், எல்லாமே பிரபாகரன் சார் தான் எனக்கு சொல்லி தருவார். டவுட்ஸ் இருந்தாலும் அவர் தான் சொல்லுவார். அவர் நாங்க எப்படி அதை எந்த பிள்ளைகள் எந்த மகள்ன்ட்டு தானே அவர் கதைப்பார். மகள் நல்லா வரணும், மகள் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கணும் சார் சொல்லுவார். அவர் சொன்னதான் எனக்கு அந்த மனதில் ஆள பதிஞ்சது. நிச்சயமா எடுக்கணும்னு நான் நினைச்சேன் நான். என்னுடைய ஸ்கூல் பிரின்சிபலும் எனக்கு தலைமுறை வஜினா நீ படிக்கணும்னு நான் சொல்லி எனக்கு கை கொடுத்தவா. நான் ஸ்கூல்ல நியூஸ் பேப்பர் வாசிக்கிறேன் நான். அதால அது நியூஸ் பேப்பர் வாசிச்சு தான் எல்லாருக்குமே என்ன கூட பழக்கம். வஜினா பாலகிருஷ்ணன் தான் எல்லாரும் கூப்பிடுவேன் ஸ்கூல்லையும். அப்படி கூப்பிடு தான் என்னோட எல்லாருமே நல்லா கதைச்சவினம். பிரின்சிபலும் நீங்க பாஸ் பண்ணணும் சொன்னேன். எல்லாத்துக்கும் அவைக்கு நான் நன்றி சொல்றேன். எங்களோட ஊர் சாந்தை தான். சாந்தை ஒரு கிராமம். அந்த கிராமத்துல இருந்தும்
இந்த யாழ் மாவட்டத்திலேயே பெஸ்ட் ரேங்க் எடுக்கிறது ஒரு யாழ் மாவட்டத்தில் இருக்கிற ஒரு சாந்தையண்டி கிராமத்தில் இருக்கிற பிள்ளையா இருக்கணும். அந்த பெருமைக்காக தான் நான் ஆகிலும் கஷ்டப்பட்டு படித்தேன். நான் எல்லாத்தையும் படிச்சனான்றதை விட நான் எப்படி படிச்சனான்றதான் முக்கியம். நான் டியூஷன்லயோ சரி ஸ்கூல்லையோ சரி விளங்குபடுத்தும் போது அதை அவதானிச்சு கொண்டிருப்பேன். மற்றமேலே அங்கால எங்கால கவனத்தை கலைக்காம அந்த அவதானிப்பு தான் முக்கியமாவே இப்படி நிலைக்கு கொண்டு வந்தது. அதோட இரவு படிப்பேன், விடியெல்லாம் ஒளிம்பி படிப்பேன், நிறைய படிப்பேன். அதோட தமிழுக்கான நிறைய புக்ஸுகள் எல்லாம் தமிழர் வினாவிடியக்காக தேடி தேடி படித்தேன் நான். அதால என்னால இந்த நிலைக்கு அடைய முடிஞ்சது. என்னுடைய ஆசை நான் என்னவா வரணும்னு ஆசைப்படுறேன்னா தமிழ் ஸ்பெஷல் செய்து தமிழ் லெக்சரரா வரணும்னு தான் ஆசைப்படுறேன். நீ படிக்க போற மாணவர்களுக்கு நான் என்ன சொல்லிக் கொள்றேன்னா, நீங்கள் உங்களோட ஆசிரியர்கள் மேல் படிப்பித்து கொண்டு இருக்கும் போதே நீங்கள் உங்களோட கவனத்தை வேறு எங்கேயாவது சிதற விடாம முழு கவனத்தை அவர்கள் படிப்பித்தும் போது கேட்கறதாலேயே உங்களுக்கு நிறைய ஈர்த்து கொள்ளலாம், நிறைய விஷயங்களை மனதில் பதிச்சு கொள்ளலாம். ஆகவே அவை படிப்பித்துறதையே கேளுங்க. அதோட நிறைய டீச்சர்ஸ் மேதர நோட்ஸ்ன்றதை மட்டும் இருக்காம நிறைய புக்ஸுகள் அது பாட சம்பந்தமான நிறைய புக்ஸுகளையும் தேடி தேடி படிச்சுறதால கொஞ்சம் நிறைய மார்க்ஸ் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதோட அந்தண்டு படிக்கிற பாடத்தை அந்தண்டே படிச்சா நல்லது. அதுக்கு பிறகு சேர்த்து வச்சா நிறைய லோட்டாகி படிக்க முடியாத நிலை ஏற்படும். அந்தண்டு படிக்கிற பாடத்தை அந்தண்டே படிச்சா நிச்சயமா நல்ல நிலையை அடையலாம்.